இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே என்னோடய ஃபார்மில் இதெல்லாம் பிளான் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கேசவனோட ஃபார்மில் வந்து நம்ம பிளான் பண்ணும்போதே வந்து இந்த காற்று வாழை போடணும்னு முடிவு பண்ணும்போதே காற்று வந்து அந்த இடம் ஓப்பனாக இருக்கிற இடத்துல காற்று ரொம்ப அதிகமாக வருங்கிறதுனால சுற்றி ரெண்டு லேயருக்கு வந்து சவுக்கு வச்சுருக்கோம். 2 லேயருக்கு சவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு லேயரில் ஃபுல்லாக டிம்பர் வந்து 10 அடிக்கு ஒரு மரங்கள் வந்து நம்ம டிம்பர் இது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீனில், அதாவது ஒரு இதையும் பிரிக்கிற இடங்களில் வந்து நம்ம வந்து இன்னொரு சவுக்கு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாழைக்கு ஊடையில் வந்து நம்ம வந்து அதாவது 15 அடி 20 அடி இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தென்னை, அதுக்கப்புறம் மற்ற பல மரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மல்டி கிராப்பிங்கில் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்ததுனால தான் இப்போ வந்து வாழையோட காற்று வந்து உள்ளே போய் வாழை இலையை கிழிக்கிறதோ மரத்தை சரிக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இதை வந்து முன்னெச்சரிக்கை எடுத்து பண்ணோம். அப்படி பண்ணதுனால மட்டும்தான் வந்து என்னால் வந்து ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி மரங்கள் அழிஞ்சு போகிறது, காற்று அதிகமாக உள்ளே வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணோம். ஸோ வாழை போட்டிருக்க விவசாயிகள் வந்து அதிகமான அளவில் வந்து எல்லா இடங்கள்லையும் அப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த சில வருடங்களாக வந்து மழை அதிகமாக போயிருந்தனாலையும் காற்றோட தன்மை வந்து ஓப்பனாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.